உறவுகளே, இது யாருன்னு தெரியுதா? இதான் நம்ம மீசைமணி. எங்கே வராருன்னா, மயிலாடுதுறையிலேருந்து மதுரைக்கு போகிற வழியில் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் உட்கார இடம் இல்லாமல் அன்ரிசர்வில் புக் பண்ணி, பாத்ரூம் சொல்லவே கஷ்டமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. பாத்ரூம் வாசலில் உட்காந்து வராரு. இங்கே பாருங்க, வாஷ் பேசன், குப்பை தட்டி, பாத்ரூம், இங்கே உட்காந்து வராரு. இவருக்கு உட்கார இடம் இல்லாமல், அதுவும் ஒரு பைய கூட கொண்டு வரலாமல், பேக் எதுவும் கொண்டு வராமல் மஞ்சள் பையை கொண்டு வராரு. என்ன சொல்ல, உசுப்புவோம். சபா சபா நான் வா. என்ன இந்த பக்கம் பாத்ரூம் பக்கம், என்னவா பாத்ரூம் பக்கம் இடம் கிடைக்கல, அதே பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்து வந்துக்கிட்டு கிருஷ்ணப்பா. அவார்டு வாங்க போனோம்னா இன்னைக்கு. அவார்டு வாங்க போனவருக்கு இந்த நிலைமையா? அவார்டு வாங்க போனவருக்கு இந்த நிலைமை பாருங்க என்னன்ட்டு. திரும்ப வரையில இப்படி ட்ரெயின்ல பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்து வராரு. என்னத்த சொல்ல. நண்பர்களே, டிக்கெட் எடுத்தான், ஓப்பன் டிக்கெட் எடுத்தான், ரிசர்வ் லேசர் இல்லை. அங்கே ஃபுல்லாக கூட்டம், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதனால் பாத்ரூம் ரிசர்வேஷனில் ஏறி பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்து ஒளிஞ்சு வர்றேன். என்ன பண்ணுறது, நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. விடிஞ்சா வேலைக்கு போகணும். என் பாப்பா வேற கேட்டுக்கிட்டே இருப்பான். என் மகன் கேட்டா, அப்பா எதில்ப்பா வர்றேன்னு கேட்டா, அப்பா ட்ரெயினில் புக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேடா, ஏசியில் படுத்துக்கிட்டு. ஆனால் உண்மையிலே எங்களை மாதிரி ஆளுகளுக்கு இதுதான் ஏசி, இதுதான் எங்களுக்கு போதும் நண்பர்களே. ஆனால் என்ன, வெறும் பான்பராக்கா துப்பி வச்சிருக்கா எங்கே வரு சை, ஒரே நாற்று அடிக்குது. என்ன பண்ணுறது, குடும்பத்தை காப்பாற்ற அப்படி ஓடி அலையிற நம்ம. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து இறக்கி விட்டாங்க. அதாவது நாங்கள் ஓப்பன் டிக்கெட் எடுத்தோம், டிடிஆர் வந்து இறக்கி விட்டாங்க. திருப்பி அங்கே போனோம், இடம் கிடைக்கல. கீழே இறங்கி உட்காண்டேன் நண்பர்களே. இந்த வண்டியில் வந்தோம், இப்போ கீழே இறங்கி உட்காந்து கூட சேர்ந்த நிலைமை இதுக்கு. எனக்கும் இதெல்லாம் வேணும், இன்னமும் வேணும். நான் என்னடா பண்ணுவேன் டே, நான் என்னடா சித்தப்பா என்ன பண்ணுவேன், நான் முடிஞ்ச அளவுக்கு சொன்னேன் உங்களை. நம்ம டிக்கெட் புக் பண்ணல, பஸ்ஸில் கூட்டு போங்க, இல்லாட்டி டிக்கெட்டை முன்னாடியே புக் பண்ணி. ஆமாம், வா ஓடி ஏறுவா. எந்த ட்ரெயின்ல இதா? அதாடா, அப்படியே அப்ராணி போலயே மூஞ்சி வச்சுக்கிறது. மனசுல பிரதமர் மோடின்னு நினப்பு. அப்பவே சொன்னேன் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்கன்ட்டு. தேவையா இதெல்லாம்? டா கக்கூசு. சிரிக்க கூடாது, வாயிலே குத்தி விடுவேன். ட்ரெயின்ல இருந்து உருட்டி விட்டுருவேன் பாத்துக்குங்க, உருட்டி தள்ளி விட்டுருவேன். நண்பர்களே, நான் என்ன பண்ணுறது, நான் மட்டுமா பாத்ரூமில் உட்காந்து வர்றேன்? நீ மட்டுமா உட்காந்து வர்ற? நானும் தானடா உட்காந்து வர்றேன். ஏன்டா தம்பி இப்படி பேசுகிற? அப்போவே சொன்னப்பயே பதிஞ்சிருக்கலாம். வாடா, ஓப்பன் புக்கிங்கில் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். நான் பேசிக்கிறேன்டா. பிரதமர் இவர் பேசி கிளின்னு கிழிச்சிட்டாரு. நமக்கு ஒரு நாள் காலம் வரும் தம்பி. இதே ட்ரெயினில், இதே நேரத்தில், இதே நொடியில் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக அண்ணன் ஏசியில் புக் பண்ணி ஒனியும் உட்கார வச்சு நான் கூட்டி போல. என் பேர் மதுரை மீசமணி இல்லைடா அப்படின்னு சொல்ல மாட்டேன்டா. அது நிலைமை வருமானம் நமக்கு வராதுடா, எந்த ஜென்மத்தில் வராரா. இப்போ டிடிஆர் தானே வரப்போகிறாரு, பழைய வடிக்கு நம்மளை அடித்து துரத்த போகிறாரா. அதான்டா உண்மையாக நடக்க போகுது. சாமி கடவுளே, நாங்கள் ஊர் வரந்தோட்டிக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆத்தா மீனாட்சி எங்களை காப்பாற்றி ஊர் வரைக்கும் கொண்டாந்து விட்டுரு தாயே, நீ நல்லா இருப்ப. நாங்கள் யாருக்கு எந்த துரோகம் பண்ணல, நாங்கள் எங்கேயும் சீட்டெல்லாம் கேட்கல. நாங்கள் வாடகை பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்து வர்றோம். எங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, எந்த ஒரு காத்து கருப்பு அடிக்கக்கூடாது. எங்களை எப்படியாவது காப்பாற்றி என் ஊருக்கு அந்த மதுரை மீனாட்சி பட்டணத்தில் எங்களை கொண்டாந்து விட்டுரு தாயே. ரொம்ப நன்றி தாயே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மீனாட்சி மேல பழிய போடுறது. பண்றதப்பெல்லாம் நீங்க உங்களை மீனாட்சி வந்து காப்பாற்றணுமா?
என்ன இது நியாயம்? முழிக்கிற முழிய பாரு, கண்ணை நோண்டிடுவேன். அப்படியே அப்ராணி போலயே நடிக்க வேண்டியது. கதவு பக்கத்துல தான் இருக்கு, திறந்து உருட்டி விட்டுருவேன். எனக்கு சால்வெல்லாம் போத்துனாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க. இந்தா பழசுலாம் அமுக்கிட்டேன். இதே நம்ம பேக்கு. நான் எங்கே போனாலும், எத்தனை வருஷம் ஆனாலும், இந்த உலகமே அழிஞ்சாலும் அழியாமல் போனாலும், நான் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி ஆனாலும், நான் கொண்டு வர ஒரே பேக்கு இந்த மஞ்சள் பை தான், கெட்ட பை தான். நான் எத்தனையோ தடவை ஊருக்கு பயணம் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே மஞ்சள் பை தான் கொண்டு வருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணமா எடுத்துடலாம். கேட்குனா சிச்சியை திறக்கணும், அப்படி இப்படின்னு இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள், சூப்பராக இருக்குது. நம்மளே இந்த பேக்கை பயன்படுத்துகிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்மளே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பயணம் பண்ணுறது, குறுக்கு வலிக்குது, உட்கார முடியல. அதோட பாத்ரூம் நாற்ற வேற, மூத்திரத்தை பேஞ்சு யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. உலக வீச்சம் இல்லை, பான் பிராக்கு வேறு துப்புறாங்க. இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க. இனிமேல் ட்ரெயினில் ஏறவங்க எல்லாரும் பான் பிராக்கு துப்பக்கூடாது. பாத்ரூம் போனால் தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் நல்லபடியாக பண்ணுங்கள். அப்போதே நம்ம நாடு நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடுவது மதுரை மீசமணி அன்பு தம்பி போட்டோகிராஃபர். பேர் என்ன சொல்கிறான் என் தமையனே? ஸ்ரீ மதுரை போட்டோகிராஃபி. உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நன்றி வணக்கமாக. பாய் பாய். ஆஹா, டிடிஆர் பாட்டு போகிறாரு. தெய்வமே தெய்வமே தெய்வமே, அந்த டிடிஆர் பாட்டு போயிட்டாரு. நாங்கள் கும்பிட்ட தெய்வம் வீணா போகல. மதுரை சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணல. டிடிஆர் பார்த்துட்டு போயிட்டார் நண்பர்களே. வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டாரு அந்த தெய்வம். தெய்வமே நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் வாழ்க, உன் குலம் வாழ்க, நீர் வாழ்க. தெய்வமே டிடிஆர் தெய்வமே நன்றி சொல்வேன். டிடிஆர் தெய்வமே நன்றியே. ஆஹா, அடுத்து பெரியவர் வர்றாரு. நண்பர்களே, வீடியோ முடிச்சுக்கிறோம். இதுக்கு மேலே ஓவர் அப்படின்னா அடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அந்த டிடிஆருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான். திண்டுக்கல் வரப்போகுது. அடுத்து மதுரை 2 ஸ்டாப்பு. நைஸாக உட்காந்து சைஸாக இறங்கிடுவோம். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். பாய் பாய். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ருன்னு வண்டி ஓட்டுங்க.